கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய நாளிலே தியானிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 119 165 வசனம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த இரவு நேரத்தில் நம்ம ஒவ்வொரு வசனங்கள் தினமும் நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இப்போ கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது வேற, அதை நேசிக்கிறது வேற. அப்போது நேசிக்கிறதுனா என்ன? எப்படி நேசிக்கிறது? வேதத்தை போய் எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போது நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வந்தால் என்ன செய்வோம்? அடிக்கடி எடுத்து பார்ப்போம். அந்த பொருள் எப்படி இருக்குது, வெளிச்சத்தில் எப்படி தெரியுது, டியூப்லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்ப்போம். யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதை எடுத்து நம்ம காட்டுவோம், அதை ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம இந்த கடையில் வாங்கினோம், இது இப்படி இருக்குது, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு. பொருள் பிடிச்சதுனால அதை குறித்தே நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் வேதம் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடிக்கடி எடுத்து வாசிப்போம். அதை குறித்தே நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குவோம். நம்ம என்ன வாசித்தோமோ அதை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். நான் இந்த மாதிரி வாசித்தேன், இந்த இடத்துல இப்படி விளங்கியிருக்குது, ஆண்டவர் இந்த இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் தருவாங்க, இதெல்லாம் இப்படி காரியங்கள் இருக்குது, பரலோராஜ்யத்தின் ரகசியங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்தே பேசிகிட்ருப்போம். ஏன்னா நமக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படி நேசிக்கிறனால நம்ம என்ன செய்வோம்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருப்போம். அப்படி தியானமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தியானம் அப்படின்னா இப்போ நம்ம ஒன்று சாப்பிட்றோம், ஒரு விருந்துக்கு போய் ஒரு நல்ல ஸ்வீட் ஒன்று சாப்பிட்றோம், அது நியூ டைப்பில் இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் அந்த ஸ்வீட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம நாக்கு அந்த ருசியை அறியும். அதை திரும்ப திரும்ப நினச்சி பார்ப்போம், அது இந்த மாதிரி இருந்தது, இவ்வளோ இப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ அதே மாதிரி வார்த்தையை இந்த காது தியானிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வச்சு அதை மறுபடியும் கொண்டு நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போம். திரும்ப 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 இது என்னவாக இருக்கும், இது எதுக்காக சொல்லியிருக்காங்க, இது எந்த இடத்துல இப்படி வருதுன்னு சொல்லி அதுக்கு சப்ஸ்டியூட்டான வசனங்களை எல்லாம் நம்ம பொறுக்கி பார்க்கும்போது அதுக்குள்ளார ஒரு புதிய அர்த்தம் இருக்கும். அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தான் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி இல்லாமல் இராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வேத வசனத்திலேயே இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னா அதை ஆண்டவருடைய வேதத்தை குறித்து வசனத்தை குறித்து நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இன்னொரு வசனத்தில் அதில் பதில் இருக்கும், கேள்வியும் இருக்கும், பதிலும் இருக்கும். அப்படிப்பட்டதான் வேதம். ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களே நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஆண்டவர் சீஷர்களுக்கு மற்றவங்ககிட்டெல்லாம் ஓமையெல்லாம் பேசினாங்க. சீஷர்கள் தனித்து அவர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாமே விளக்கம் சொன்னாங்க, எல்லாத்தையும் விளக்கி சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட நமக்கு இந்த வார்த்தை விளங்கலையே, ஆண்டவரே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேனே, இது எனக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை இருதயத்தில் வச்சுட்டு நம்ம படுக்கும்போது என்னென்னா ஆண்டவர் நம்ம அறிவில் அதை கொண்டு வருவார். அவர் அந்த சிந்தனையில் போடுவார் அந்த வார்த்தையை. நம்ம எதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டோமோ அதனுடைய ரிசல்ட் நம்ம விளங்கி கொள்ளும்படியாக இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த ஆன்சரே நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்ம மறக்கவும் மாட்டோம். அப்படி இருக்கிறனால ஆண்டவருடைய வழியில் நம்ம செல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்தில் இருக்கிறனால
அவருடைய வார்த்தைகள் இருதயத்தில் தங்கி இருக்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையின்படியே நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். அதனால் நமக்கு இடறல் இல்லை. இடறல் இல்லைன்னா, இப்போ முன்னால் போகும்போது ஒரு கல் இருந்ததுன்னா நம்ம கவனிக்காமல் போனோம்னா அது இடறி கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி தான் பாவங்கிறதும். சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இல்லைன்னா நம்ம அந்த பாவத்தில் இடறி விழுந்துருவோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், வசனத்தின் வழியாக போதிப்பார். அப்போ நம்ம பாவம் செய்ய மாட்டோம், அந்த இடரை தாண்டி போயிடுவோம். கீழே விழுகிற சூழ்நிலையிலையும் அந்த பாவத்தை ஜெயிச்சு தாண்டி போகிறக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு உதவும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.